டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். லிபியாவில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச நாடுகளின் நடவடிக்கையை உதாரணமாக வைத்து அதே போன்ற நடவடிக்கைகளை சிரியா அல்லது ஈரானில் மேற்கொள்ள முடியாது என கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் மெக்கே தெரிவித்தார். ஹாலிஃபாக்ஸில் இன்று நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு சம்பந்தமான மாநாட்டில் அமைச்சர் பீட்டர் மெக்கே இந்த கருத்தை வெளியிட்டார். லிபியாவில் சர்வதேச சமூகம் தலையிட்டதற்கு சரியான காரணம் இருந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் அமைச்சர் மெக்கே சுட்டிக்காட்டினார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்கத்துடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகளை இந்த வருட இறுதிக்குள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் பேச்சுவார்த்தைகளை முடித்து தீர்வொன்றை காணுவது சம்பந்தமான தமது கோரிக்கைக்கு அரசாங்கம் இதுவரை பதில் எதனையும் வழங்கவில்லை என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். டிசம்பர் மாதத்தின் முற்பகுதியில் 4 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான திகதிகளை அரசாங்கமும் கூட்டமைப்பும் முடிவு செய்திருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டார். 3 தசாப்தங்களாக இலங்கையில் நடைபெற்ற மோதல்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தவென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் உருவாக்கப்பட்ட படிப்பினைகள் மற்றும் மீளிணக்க ஆணைக்குழு அதன் இறுதி அறிக்கையை நாளை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளது. 8 உறுப்பினர்களை கொண்ட நல்லிணக்க ஆணைக்குழு கடந்த வருடம் அதன் அமர்வுகளை ஆரம்பித்து பெருமளவான பொதுமக்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து அறிக்கையை தயாரித்திருக்கின்றது. 1996ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் 3 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தை அளித்த வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் சுக்ராமிற்கு 5 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமது வயதை கருத்தில் கொண்டு தனக்கு கருணை காட்டுமாறு 86 வயதான சுக்ராம் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்ட சிபிஐ சுக்ராமிற்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொண்டது. நீதிமன்றமும் சுக்ராமின் கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றது. முன்னாள் லிபிய தலைவர் கர்னல் முமர் கடாஃபியின் மகன் சைஃப் அல் இஸ்லாம் லிபியாவில் வைத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றார். நாட்டின் தென்பகுதியில் உள்ள ஒபாரி என்ற நகரத்துக்கு அருகில் வைத்து சைஃப் அல் இஸ்லாம் கைது செய்யப்பட்டார். முமர் கடாஃபியின் குடும்பத்தில் கைது செய்யப்படாமலோ அல்லது கொலை செய்யப்படாமலோ இருந்து கடைசி உறுப்பினர் சைஃப் இஸ்லாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடாஃபிக்கு எதிரான மக்கள் புரட்சியின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக சைஃப் இஸ்லாம் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்தினால் அவர் தேடப்பட்டு வந்தார். மேலதிக விரிவான செய்திகளுக்கு டிவிஐயின் இன்று இரவு செய்தி அறிக்கையை பாருங்கள்.